நேத்தைக்கு சனி பிரதோஷங்க. அதுக்காக நம்ம ஷாம்பு வாஷ்லாம் பண்ணி கிளியரா நீட்டா கிளம்பியாச்சு. நம்மள விட நம்ம பசங்க தான் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு பாய் போடுறேங்கிற பேர்ல தாத்தா பாய், எனக்கு பாய், எனக்கு பாய்ன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அங்க பாருங்க, "அம்மா சீக்கிரம் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹாயெல்லாம் போட்டுட்டு ரொம்ப குஷியா கிளம்பியிருந்தாங்க. எங்கள விட அவங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வமா குஷியா இருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போனால் போதும். அது வெளியூராக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளியே கூட்டிகிட்டு போகணும். அதனால நாங்கள் எப்போவுமே போகிறது பக்தி டூர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால இந்த கோவிலுக்கு கூட்டு போயாச்சு. என் பெரிய பையனை பார்த்தீங்க எவ்வளோ அழகாக எங்கள் அம்மா எப்படி நடைய தொட்டு கும்பிட்டாங்களோ அதே மாதிரி நடைய தொட்டு கும்பிட்டுட்டு போனால். அப்புறம் கோயில் முழுக்க நிறைய பூனைக்குட்டிங்க இருந்துச்சுங்க. அந்த பூனைக்குட்டிங்களெல்லாம் முன்னாடிலாம் சின்னவன் வந்து பூனையை பார்த்தா பயப்படுவான். நான் நேற்றுக்கு வந்து கோயிலில் பூனையை பார்த்து அந்த பூனையை விளையாடுறது துரத்துறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறமா நம்ம சிவனையும் நல்லா வழிபட்டுட்டு, இது வந்து சிவனோட அந்த அபிஷேக தீர்த்தம் வெளியே வர அந்த பக்கம், அந்த இது தீர்த்தத்தையும் நம்ம எடுத்து தலையில் வச்சுட்டு, அப்புறமா அந்த நடராஜர் வந்து சிவன் சன்னதியிலே இருப்பார், அவரையும் கும்பிட்டுட்டு, இங்கே வந்து ஒரு மெயினாக ஒரு மீன் சிலை அதாவது மீன் சிலை மாதிரி செதுக்கியிருந்தாங்க அந்த இதில். அதை தான் எடுத்து அது வந்து அந்த 2மே சேம் கலர்னால உங்களுக்கு மெர்ஜனால தெரியல. நம்ம வீரமார்த்தனர் வந்து கண்டிப்பாக பாண்டிய வம்சமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மீன் சின்னம் இருக்குன்னு நான் நினச்சிட்டு அவங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன். பட் அது தெரியலை. பெயிண்ட் பண்ணால் மேபி தெரியலாம். அப்புறமா அந்த சப்த கன்னியர்கள், இந்த 63 நாயன்மார்களுக்கு இடத்துலலாம் ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருந்தாங்க, கதவு மாதிரி. அதெல்லாம் எடுத்துட்டாங்க கோயில் சீரமைக்கிறனால. அப்புறமா நம்ம முருகன் சன்னதி எப்போவுமே திறந்துருக்கும். அவரை மனசார வேண்டிக்கிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முருகர், அவரையும் மனசார கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இருக்கும்போது அம்மனுக்கு வந்து அபிஷேகம் நடந்து அந்த அபிஷேக தீர்த்தம் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த அபிஷேக தீர்த்தத்தை எடுத்து தலையில் தொளிச்சிட்டு நல்லபடியாக அம்மனையும் மனசார வேண்டிக்கிட்டு, அடுத்த அம்மன் சன்னதி தான். ஸோ அம்மனையும் நல்லா வேண்டிக்கிட்டு, நிறைய பேர் வந்து பள்ளியறை பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சிவன் சன்னதியில். நம்ம வந்து காலையில் அதாவது நைட் பள்ளியறை பூஜை பார்த்தா காலையில் பார்க்கணுங்கிறது ஒரு ஐதீகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து பள்ளியறை பூஜை பார்க்கல. ஸோ பார்க்காம அப்படி வந்துட்டோம். நம்ம சிவன் வந்து பல்லக்கில் வந்து நம்ம அம்மனோட சன்னதிக்கு வருவார். ஸோ அதுதான் அது. நிறைய பேர் அந்த திருவாசகம்லாம் படிச்சுட்டே கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அதையும் அப்படி வீடியோவில் எடுத்துகிட்டு நாங்கள் தூரமாக நின்று சிவனையும் அம்மனையும் மனசார வேண்டிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நடராஜரை பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. நம்ம குட்டியை பார்த்தீங்களா எப்படி ஓடிக்கிட்டே இருக்கான்ட்டு. அவங்க வந்து நல்லா மெதுவாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ சாமி அப்படியே நாங்கள் நின்று மனசார வேண்டிட்டு நெக்ஸ்ட் நம்ம நடராஜர் சன்னதிக்காக போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். நடராஜர் சன்னதி வந்து இப்போது மெயினான சாமிகள் வந்து திறந்தே இருக்குங்க. சில சாமிகள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாமிகள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, துணி வச்சு. ஏன்னா கோவில் வேலைப்பாடு நடக்கும்போது சாமிகள் வந்து அப்படி திறந்து வைக்க மாட்டாங்க. ஸோ மூடி தான் வைப்பாங்களாம். அது ஒரு அவங்களோட ப்ராசஸ் போல், ஐதீகம் போல். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படி நடராஜர் கும்பிட்டாச்சு. நடராஜர் கும்பிட்றத பாருங்கள், சுற்றி 3 சுற்று சுற்றுவோம் இல்லையா? அந்த சுற்று பாருங்கள். நல்லா சுற்றி விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறமா கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கீழே விழுந்து கும்பிடுவாங்கள்ல, நம்ம இந்த விழுந்து கும்பிடும்போது இவன் பண்ணுறத விழுந்து கும்பிட்றத பாருங்கள் சரியா? எவ்வளோ அழகாக கும்பிடுவான்ட்டு. அப்படியே படுத்துருவான். இந்த வடிவேல் கமல "சார் தூங்கிட்டான் சார்" அப்படி சொல்கிற மாதிரியே படுத்திருப்பான் பாருங்கள். நல்லா காமெடி கும்பிட்டுட்டு இருந்தான். நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கே வச்சு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளியராக இருந்துச்சு ஃபோட்டோஸ் அங்கே. ஸோ அங்கே வச்சு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இல்லை ஒரு ஞாபகார்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே வரும்போது ஒரு பூனை இருந்துச்சுங்க. அதை என் பையன் அப்போவே பார்த்துட்டான். அங்கே தூரமாக இருந்தே பார்த்துட்டான். அது கூட விளையாடிட்டு அப்போ அன்னதானம் உண்டியலில் நம்மளால் முடிஞ்ச காணிக்கையும் போட்டுட்டு அங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ, எங்கெல்லாம் லைட்டிங் நல்லாயிருக்கோ அங்கெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே சொக்கநாதர் மீனாட்சி பார்க்க வந்துட்டோம். சொக்கநாதர் மீனாட்சி சன்னதியுமே திறந்துருந்துச்சு. அதாவது சாமி வந்து மூடாமல் இருந்தாங்க. அவங்களையும் நல்லா கும்பிட்டுட்டு அங்கே வச்சும் ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு சாமி நல்லா மனசார வேண்டிட்டு வந்துட்டோம். அங்கே வச்சு அவர் உட்காந்துருப்பார் பாருங்கள் ஒரு போஸு. கால் வலிச்சிருச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா பெரிய கோயில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு ஓடிட்டே இருந்தார்ல, கால் வலிச்சதுன்னு தெரியல. அப்படி கால் நீட்டி உட்காந்துட்டு இருந்தார். அப்புறமா இவங்க 2 பேரும் சாமி கும்பிட்ற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பெரியவன் நல்லா ஆர்வமாக ஃபோட்டோஸுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தான். "அம்மா நான் எப்படி நிற்கிறேன், நான் இருக்கேன், நான் நல்லா நிற்கிறேனம்மா" அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே நின்றுட்டு இருந்தான். அப்புறம் வெளியே வந்து சிவன் சன்னதியில் வந்து பொதுவாகவே சிவன் கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் வெளியே வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அங்கே உட்காந்துட்டு அம்மா நான் எல்லோரும் ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் வெளியே வந்து நம்ம கோபுரத்தையும் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் கோபுரத்தில் இன்றைக்கி லைட் ரொம்ப கம்மியாக அதனால அவ்வளோ கிளியராக தெரில. அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே என் குட்டி பையன் வந்து ஏதோ தாத்தாவை பல நாள் பார்க்காத மாதிரி தாத்தான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்தே இருந்தோம். அப்போ நினச்சிக்கிறேன் சரிதான்டா அப்படின்னு நினச்சிட்டேன். அவ்வளோ பாயாசமாக இருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் நானும் பெரியவனும் கிளிப் எடுத்துகிட்டு இருந்தோம். சின்னவன் கொஞ்ச நேரம் கோவப்பட்டு வரலன்ட்டு இருந்தான். அப்புறம் அவனும் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இந்த நாள் ரொம்பவே நல்லபடியாக நடந்துச்சு.